இன்னைக்கு உம்மத்துல பாரிய ஒரு முயற்சி. நான் சொன்னேனே ஹதீஸை விட்டு தூரமாக்குறதுக்காக வேண்டிண்டு இந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் பிழையான விளக்கங்கள் இன்றைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். விரும்பினவங்க எல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய நிலைமை. வெறுமனே ஒரு மனுஷன் அரபியை தெரிஞ்சிக்கிறதுனால குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இயலாது. குர்ஆனுக்குரிய விளக்கம் ஹதீஸுக்குரிய விளக்கம் அதற்கு தகுதியானவர்களால் அது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு தகுதியானவர்களால் அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல தான் அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விளக்கமாக இருக்கும். இப்ப என்ன விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இங்க பாப் அமைச்சுகிறது என்னன்னா, ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் முஅ்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருந்தாங்க. முஅ்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய ஒரு பிழையான வழி தவறிய சிந்தனையுடைய ஒரு கூட்டம் 2வது நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் இருந்தாங்க. இவங்களுடைய வாதம் என்ன இருந்துச்சுன்னா, இவங்களுடைய பல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ சுன்னத் வல் ஜமாஅத்காரர்களுக்கு மாத்தமான பல அடிப்படைகள் இருந்துச்சு. அதுல ஒன்று என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருந்தா நாங்க அதை தர்க்க ரீதியாக நாங்க ஆய்வு செய்வோம். எங்கட புத்தியை பயன்படுத்தி நாங்க அதை ஆய்வு செஞ்சு பார்ப்போம். எங்கட புத்திக்கு அது சரியாக படுகுது என்றால் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். எப்ப எங்கட புத்திக்கு மாத்தமாக இந்த ஆயத்துக்கள் ஹதீஸுகள் எங்களுக்கு விளங்குதோ நாங்க அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுப்போம். நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லைன்னா அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுப்போம்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்களோட காலத்துல வேலை பார்த்தாங்க. அவங்க இருந்தாங்க. முஅ்தஸிலாக்கள் ஒரு கூட்டம் பின்னால காலம் வரையும் இருந்தாங்க. மூத்தாகிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்களுடைய அந்த தொடர் இல்லாம போயிடுச்சு. ஆனா இன்றைக்கும் அந்த முஅ்தஸிலா சிந்தனையுடையவங்க இன்னைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆயத்துக்கு முஅ்தஸிலாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கண்டா, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் தானே அமல்கள் எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி, அமல்கள் எல்லாம் இருக்கிறேன்டாங்க தராசு கொண்டு வந்து வச்சு அமல் எல்லாத்தையும் அதுல போட்டு நிற்கிறன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அமல்களை நிற்கிறதுண்டா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நீதியான தீர்ப்பு வழங்குவான். நீதிய அல்லாஹ் தஆலா நிலைநாட்டுவான். இதுதான் இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லி அவங்க அந்த நேரம் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இன்னைக்கு இந்த பாபுல் இந்த பாடத்துல தலைப்பு அமைச்சாங்க என்னன்னா, நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் இந்த ஆயத்துகளுக்குரிய விளக்கம் நாளைக்கு அல்லாஹ் தஆலா தராசுன்ற ஏற்பாடு செஞ்சு அதுல அமல்களை நிறுக்கப்படும்ன்றதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவாகிய எங்கட நம்பிக்கை. இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. இந்த தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இந்த பாடத்துல கொண்டு வந்தீங்க. நான் சொன்னேன் முஅ்தஸிலாக்கள் இருந்தாங்க, போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கும் ஒரு கூட்டம் நாங்க ஹதீஸுகள் எல்லாத்தையும் அப்படியே வந்தமாய் நம்புறதுக்கு தேவையில்லை, நாங்க அதை வச்சு பார்ப்போம், எங்கட புத்திக்கு சரியா படுகுது, புத்திக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகுது என்று இருந்தால் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னா நாங்க அதை மிச்சம் எடுத்துக்கொள்ள தேவை இல்லை என்ற சிந்தனை உடையவங்க இன்றைக்கல்ல, இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கிட்டான். இந்தியாவுல இருக்குது, உங்களுக்கு தெரியும், அலிகட் யூனிவர்சிட்டி. அலிகட் யூனிவர்சிட்டியுடைய இஸ்தாபகர் சர் சையத் அஹ்மத் கான், இவர் இந்த சிந்தனையை கொண்டு வந்தார். இவருடைய வாதம் என்ன இருந்துச்சுன்னா, ஹதீஸுகள் எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஹதீஸுகள்ல எதெல்லாம் எங்கட புத்திக்கு உட்பட்டதாக இருக்குதோ, தர்க்க ரீதியாக நாங்க பார்க்கும் போதோ அது சரியானதாக இருக்குதோ அப்படியான ஹதீஸுகளை நாங்க ஏற்றுக்கொள்வோம். எங்கட புத்திக்கு அப்பால் இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த ஒரு நிலைப்பாட்டை அவர் வந்தாரு. இதே மாதிரியான கருத்துடைய பல அறிஞர்கள் அவங்களுடைய காலங்கள்ல பல பெரிய அறிஞர்களாக பார்க்கப்பட்டவங்க அரபு நாடுகள்லையும் தான், இந்தியா பாகிஸ்தான் ஆசிய நாடுகள்லையும் தான் அப்படியான பல அறிஞர்கள் கருத்துக்கள் சொல்லவும் எழுதவும் ஆரம்பிச்சாங்க. இதனால உம்மத்துல பெரிய ஒரு ஹதீஸுகளை வழங்குறதுல இருந்து, ஹதீஸுகளுக்குரிய இடத்தை கொடுக்கறதிலிருந்து பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. கண்ணியமானவங்களே, இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம்
எங்கட உலமாக்கள் மைதானுக்கு வந்தான். எங்கட உலமாக்கள் இதை எடுத்து காட்டினான். அன்னைக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அந்த பிழையான சிந்தனைகளுக்கு விளக்கம் எழுதி தன்னுடைய கிதாபுல தனியான ஒரு பாபு அமைச்சு இந்த பாபுல அந்த பிழையான விளக்கத்துக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சது மாதிரி இந்த மாதிரி புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் எங்கட உலமாக்கள் இதை தெளிவுபடுத்தினாங்க. எப்ப குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு விஷயம் வருகுதோ நாங்க எங்கட புத்தியை வச்சு ஆய்வு செய்யறதுக்கு முடியாது. உலகத்துல மனுஷனுக்கு அறிவு 3 விதத்துல வாரத்துக்கு. ஒன்று அவனுடைய புலன்களால, கண்ணால பார்த்து, காதால கேட்டு, அவனுடைய புலன்களால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இரண்டாவது ஒன்று இருக்குது அவனுடைய அனுபவத்தினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இது சாதாரணமாக இன்றைக்கு நாங்க எல்லா துறையிலும் நாங்க பார்க்கக்கூடிய ஒன்று. மூன்றாவது ஒரு அறிவு இருக்குது, இது முஸ்லிம்களோட சம்பந்தப்பட்டது. அது என்னன்னா இந்த ரெண்டுக்கும் அப்பால வஹீயுடைய அறிவு. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி தந்த விஷயங்கள். அவங்க சொல்லி தந்த விஷயங்கள்ல மனுஷன் தன்னுடைய புத்தியை பாவிச்சு எதுவும் செய்யறதுக்கு முடியாது. புத்தியை பாவிச்சன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க எத்தனையோ ஹதீசுகளை நாங்க மறுக்க வேண்டிய. ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி உள்ளுக்கு கைய போடுறாங்க. சின்ன பாத்திரம் இருக்கிறவங்களுக்கு உது செய்யறதுக்கு தண்ணி போதாது, தண்ணி உள்ளுக்கு கைய போடுறாங்க. நபி அவங்களுடைய இந்த விரல் இடையில இருந்து தண்ணி ஊத்தெடுத்து கொண்டு இருக்குது. சுமார் 60 பேர் 70 பேர் அந்த தண்ணியில உது செய்யறாங்க. இதங்கட புத்திக்கு படாது. விரலை வெட்டினா ரத்தம் வரும். சின்ன ஒரு பாத்திரத்துல தண்ணியில 70 பேர் உது செய்யறா. இதுல இருந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, ரஅய்துல் மாஅ யம்பஉ மின் பைனி அஸாபிஹி, விரல்களுக்கு இடையால தண்ணி வந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்த்தோம். ஊத்தெடுத்து கொண்டு இருந்துச்சு தண்ணி. இது புத்திக்கு படாது. ஒரு இரவுல மிஅராஜுடைய ஒரு இரவுல 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை போய் சந்திச்சிட்டு காலையில சுபஹுடைய நேரத்துல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இது எப்படி இது சாத்தியமாகும்? இது எங்கட புத்தி ஏற்றுக்கொள்ளுமாண்டா? எங்கட புத்தி ஏற்றுக்கொள்ளாது. இங்கதான் குர்ஆன் சொல்லுது, அல்லதீன யுமினூன பில் கைப். மூமின்கள் சொல்லிட்டா அவங்க அதெல்லாம் பார்க்கிறதுக்கு இயலாது. எப்ப ஆதாரபூர்வமாக குர்ஆன் சுன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதோ அதுல எங்கட புத்தியை நாங்க பாவிக்கிறதுக்கு முடியாது. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அதனால தான் சொன்னாங்க, லவ் கான தீனு பிர் ரஅய் லகான அஸ்ஃபலுல் குஃபி அவுலா மின் அஅலாஹு. உங்களுக்கு தெரியும், எங்கட நாட்டுல அது பாவனையில குறைவு இருக்குது. வெளிநாடுகள்ல கடுமையான குளிர்காலத்துல தோலால சொக்ஸ் போடுவான். தோலால சொக்ஸ் போடுவான். அந்த சொக்ஸ் போட்டன்னு சொன்ன அந்த தோலால போடக்கூடிய அந்த சொக்ஸ் இருக்குது, அதுக்கு மோசான்னு சொல்லுவாங்க உருதுல, காலுரை. அது போட்டன்னு சொன்னா கால் கழுவாம அதுக்கு மேலால மசில் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. பிரயாணத்துல இருந்தாங்கன்னா 3 நாளைக்கு, ஊர்ல இருந்தாங்கன்னா 1 நாளைக்கு அது செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. மசாலா என்ன சொல்லுதுண்டா, அந்த மோசாவுக்கு மேலால அந்த காலுரைக்கு மேலால மசில் செய்யும் போது மேல் பக்கத்தை மசில் செய்யணுமே தவிர கீழ் பக்கத்தை அல்ல. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுறாங்கண்டா, மனுஷன் புத்திய வச்சு தீன பாக்குறதாக இருந்தால் இந்த மோசால காலுரையில எங்க மசில் செய்ய சொல்லிக்க வேணும்? கீழே தடவுங்கன்னு சொல்லியிருக்கேன். கீழே தான் ஊத்தப்படுது. கால் வச்சு நடக்கக்கூடிய பகுதி கீழ் பகுதி. ஆனா ஹதீஸ் சொல்லுது, நீங்க மேலால தான் மசில் செய்ய வேண்டும், மேலால தடாவுறது தான் கடமை. அதனால அலி ரலியல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்லி காட்டு. எனவே கண்ணியமானவங்களே, இன்றைய பாடத்துல நாங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த பாடத்துல இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறதே இதை நிரூபிக்கிறதுக்கு தான். மார்க்க விஷயங்கள்ல சில விஷயங்கள் புத்திக்கு படும், புத்தியை வச்சு நாங்க ஆய்வு செஞ்சு கொள்ளலாம். ஆனா மார்க்க விஷயம் எல்லாத்தையும் மனுஷன் தன்னுடைய புத்தியை வச்சு ஆய்வு செய்ய போனால் அவன் எவ்வளவு விஷயங்களை மறுக்க வேண்டிய ஆகிடும், அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமாக வேண்டிய நிலைமை வந்து. அதனால எந்தெந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு வருகுதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அதுதான் ஒரு மூமியினுடைய தன்மை.
இப்ப இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த பாடத்துல முதலாவது கொண்டு வந்தீராங்க வனல்லாஹுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா இந்த தராசுகளை ஏற்படுத்துவான். நாளைக்கு அல்லாஹு தாலா நீதியை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி தராசுகளை ஏற்படுத்துவான். மேலும் மக்களுடைய அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும்.